Hi guys, now we are going to see gold intraday weekly recap. See in the week நம்மளுக்கு gold weekly time frame ஐஆர்எல் அப்படின்னு டெக்னிக்கல்ல தொட்டதை விட ஃபண்டமெண்டல்ஸ்லயும் நிறையவே ப்ளே பண்ணிருக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான வீக் தான். எஃப்ஓஎம்சி இருந்தது. நியூ ஃபெட் ஷேர் பர்சன் வந்திருக்காரு, கெவின் வாஷ். ஜெரம் பவல்ன்றவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓகே, அவரோட டேர்ம் முடிஞ்சிருச்சு. இப்போ கெவின் வாஷ் வந்திருக்காரு. இவரோட டோனும் இன்ஃபிளேஷனை நான் 2% டார்கெட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிள், கோல்டு ஃபாலோ ஆகும். அவ்வளோதான். ஹாக்கிஷா இருக்காருன்னு அவரோட டோன். ஓகேங்களா. ஒரு பேங்க் ஹாலிடே இருக்கு, ஃப்ரைடே. இந்த வீக் ஃப்ரைடே வந்து லீவு. தென் வெனஸ்டே எஃப்ஓஎம்சி நீங்கள் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ 3 டே தான் இந்த ட்ரேடிங் டே. அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு என்ட்ரிஸ் கிடைக்குதுன்னு தான் பார்ப்போம். மெஜாரிட்டி நம்மளோட ஃபோக்கஸ் செல் சைடில் இருக்கணும் கைஸ். சரி, வீக்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை எடுத்திருக்கு மார்க்கெட். அது எப்போ எடுத்ததுன்னா எஃப்ஓஎம்சி அப்போ தான் எடுத்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ட்ரி இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இது ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது. இந்த சப்போர்ட் ரொம்ப நாளா இருந்தது. இது வந்து மார்க்கெட் வந்து எடுக்கும் எடுக்கும் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் வீக்கே அது எடுத்தாச்சு. நான் ப்ரீவியஸ் வீக் வந்து ரிவ்யூ போட முடியல. சரிங்களா. ஸோ இப்போ எடுத்துட்ட பிறகு என்னோட எய்ம் இந்த 2 பாயிண்ட் கண்டினியூஷன் ஆகிட்டு ஃபாலோ ஆகணும். இது வரைக்கும் அரௌண்ட் இது என்னது 3890 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். டெய்லி டைம் ஃப்ரேம் அண்டே எங்க போய் ரீச் ஆயிருக்கு ஐஆர்எம். ஸோ நோ ப்ராப்ளம். நமக்கு தேவையான ஐட்டம் ஃப்ரம் பிடிஆர் ரெடியா இருக்கு. சரிங்களா. ஒரு 4 hours ஒன்று நம்ம அங்கேருந்து செல் எடுத்துருப்போம், அப்படின்னா அது போகிறதுக்காக ரீட்ரேஸ்மெண்ட் பை எடுத்துருப்போம். அதான் நடந்திருக்கும். சரி, நான் இங்கே ரிவ்யூ தான் பண்ணுறேன். நான் வந்து கோல்ட் ட்ரேடிங் ரெகுலராக இன்ட்ராடே பண்ணுறது கிடையாது. நான் பண்ணுறது என்கியூ மட்டும்தான். ஜஸ்ட் ரிவ்யூ என்ன நடந்திருக்குன்றத பார்க்கலாமே. 1 hour போயிடலாம் கைஸ். 4 hours தான் பெருசாக தெரியல. கேப் அப் இருக்கு, அது ஓகே. ஏன்னா அந்த பீஸ் டீல் வந்து ஓகே ஆனதுனால வீக்கெண்ட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு கேப் அப் போகுதுன்னு. பட் அதுக்கப்புறம் அது ஒன்றுலாம் போயிடுச்சு. 2 o'clock 2 o'clock இது வந்து 1 hour எஃப்இஜி 15 மினிட்ல போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 15 மினிட் 5 மினிட் ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ல போய் பார்ப்போம். அதுல என்ட்ரி தான் அவ்வளோதான் எடுத்துடணும். ஃபைன். இதில் பாருங்க, நோ டு ஹை டிஸ்கவுண்ட் வந்தாச்சு மார்க்கெட். ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய பேராலிக் ஆப்லாம் தொட்டு தொட்டு தான் மார்க்கெட் போயிருக்கு. ஓகே, இது வாங்க ஒரு நல்ல ஒரு கிளியர் ஸ்வீப். அந்த ஸ்வீப்பு இன்சைட் பேராலிக் ஆப்ல இருந்திருக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு இங்க ஒரு என்ட்ரி வருது பாருங்க, ஐஓஎஃப்இடி. ஓகே, வேணாம், நல்ல என்ட்ரி. See, timing 3:30, 3 to 4. Already you know that 3 to 4 இது சில்வர் டைமிங் ஆஃப் லண்டன். நான் இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கேன். இது வரைக்கும் வைக்கல, ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கேன். எஸ்எல் டிடி இது வரைக்கும் கைஸ். இது அரௌண்ட் எவ்வளோ வருது, 4 hour வரும்னு நினைக்கிறேன். 5.6 hour வருது. சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 3 hourலேயாவது பார்சல்ஸ் புக் பண்ணுங்க. சரியா. அரௌண்ட் இங்கே இந்த ஐஸில் தாண்டும் போது 3 hour வந்திருக்கும். பார்சல்ஸ் புக் பண்ணிருக்கணும். புக் பண்ணியிருந்தீங்கன்னா மிச்சத்தை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கலாம். பார்சல்ஸ் புக் பண்ணிக்கோங்க, நல்லது. அவ்வளோதான். ஒரு குட் என்ட்ரி. நியர்லி ஒரு 5.6 hour நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அட்லீஸ்ட் 3 hour தான் மேக் பண்ணியிருக்கீங்க இந்த என்ட்ரியில். தென் நம்மளுக்கு தேவையான டே டைம் ஃப்ரேம் ஃபேர் வேலி கேப்பில் மார்க்கெட் ஹிட் ஆகிட்ட பிறகு எந்த கன்ஃபர்மேஷன்ஸும் வரலையே. அரௌண்ட் டைம் என்ன ஆகுது, 12 o'clock ஆயிடுச்சு. 12 o'clock நம்ம முடிச்சிருவோம் கில் ஜோன். அதுக்கும் மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் தான் அங்கே இருக்கலாம். பட் இங்கே எதுவும் பெருசாக பிடிஆர்எஸ் எனக்கு கிடைக்கல. மேபி 5 minute பார்க்குறேன். பட் அவுட் ஆஃப் த கில் ஜோன் ஹோல்டிங்காக தான் இருக்கும் அது. இருந்தாலும் எதுக்கு பார்க்குறோன்னா லிக்விடிட்டி இருக்கு கீழே ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் ஹையர் டைம் ஃப்ரேமில் 4 hour ஃபேர் வேலி கேப், 1 day ஃபேர் வேலி கேப், மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கு, பக்காவாக இருக்கு. பாருங்க கைஸ், இங்கே தான் கைஸ் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கு. அது வந்து ரீச் பண்ணுறதுக்கு 11:15 ஆகியிருக்கு. இப்போ 5 minute படி நம்ம பார்த்தா கில் ஜோன் என்ட்ரி தான். ஐஓஎஃப்இடியை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன் ஐஓஎஃப்இடி. பட் ஓகே, சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. முன்னாடியே கிடச்சிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கன்சல்டேஷன்லேருந்து ஸ்ட்ரக்சர் வெளியே வரது நடந்துருச்சு இல்லை, இந்த கேண்ட்லேயே பண்ணி கொடுத்தாச்சு இல்லை. மொத்தமாக அதுல இருந்து வெளியே வரது இங்கேயே நடந்திருக்கு. மேலே உங்களுக்கு பிஎஸ்எல் கலெக்ட் ஆகிடாது, ஈக்குவலைஸ் கிடையாது. ஓகே, கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல என்ட்ரி தான் இது. இந்த 11:05 கிடைச்சிருக்கு. எஸ்எல் இங்கே முடியாது கைஸ், நம்ம இங்கே தான் வைக்கணும். டிபி ஃபர்ஸ்ட் டிபி இதெல்லாம் ரொம்ப கிட்ட உங்களுக்கு ஆர்ஆர் கவர் ஆகிடும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கேப் மார்க்கெட் வந்தாகணும்.
அது நம்ம எடுத்ததும் லேட்டு, வருமான்னு தெரியாது. கேப்புக்கு மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணணும். அங்க வந்து செல் ஆகுது பை ஆகுதுன்றலாம் சென்டர். ஆஹா, எஃப்ஓஎம்சி அப்பதான் வந்திருக்கே அது. ஓகே, நீங்க அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட ஒரு நல்ல பார்சல் புக் பண்ணிருப்பீங்க. இங்க 4 RR, இங்க வரும்போது 6 RR. நல்ல என்ட்ரி கைஸ். வெயிட் பண்ணி இருக்கணும், தட்ஸ் இட். அது எவ்வளவு புக் பண்றீங்கன்றது உங்க இதில் தான் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்க வரையும் உட்காந்துருந்தாலே உங்களுக்கு 4 RR கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கு வந்து உங்க பிஎம் செஷன் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, ஒரு 1.5 hours எக்ஸ்ட்ரா போயிருக்கும், அவ்வளவுதான். பட் குட் என்ட்ரி, சாலிட் ஃபால், கன்சல்டேஷனே கிடையாது. ஓகே, மண்டே பை செல் ரெண்டு பக்கமும் இருக்கு. சூப்பரா நீங்க ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணிருக்கலாம். தென் டே டைம் ஃப்ரேம் போயிடலாம். அவ்வளவுதான், அன்னைக்கு டே முடிஞ்சாச்சு. சரி, மண்டே ஒரு செல் சைட் ரிஜெக்ஷன், சாரி பை சைட் ரிஜெக்ஷன். பட் பெருசா ஒன்றும் செல் சைடுக்கு ஆப்போசிட் மேக் பண்ண மாதிரி கேண்டில் இல்லை டேல பார்க்கும்போது. போராஸ் போலாம். ஃபைன். இங்க ஒரு ஃபேரலி கேப் மேக் பண்ணிருக்கு பாத்தீங்களா, டேல இருந்து திருப்பி ஸ்வீப் வச்சது எஃப்ஓஎம்சியில். அது அடிக்க அடிக்காத நமக்கு தெரியாதுல்ல. ஓகே, இது திருப்பி ரீஃபைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 hour ஃபேரலி கேப் அந்த 4 hours. இப்போ இந்த 1 hour ஃபேரலி கேப் நீங்க என்ட்ரி எடுக்கணும். இந்த 1 hour ஃபேரலி கேப்புக்கு போற பைஸை பிடிக்கலாமா நிறைய பேர் யோசிப்பீங்க. அது ரிஸ்கி கொஞ்சம். ஏன்னா இங்க நிறைய ஈக்குவல் லோஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் ரிஸ்கியான மூவ். மேபி இங்க வந்து செல் எதிர்பார்க்கறது கரெக்டான மூவ். 15 மினிட் போய் ரீச் ஆகும்போது 4 AM. அப்போ நம்ம நியூயார்க் ஏஎம்ல தான் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு கன்சாலிடேஷன், மேனிப்புலேஷன், என்ட்ரி இந்த ஐஎஃப்இஜியில். ஐஎஃப்ஜி பிரேக் ஆன உடனே என்ட்ரி போட்டுருங்க. இதான் எஸ்எல். அட்லீஸ்ட் எனக்கு இது டிபி. ஏன்னா நிறைய ஈக்குவல். ஆனால் வரவே இல்லை, வர அப்படியே போயிட்டான். ஸோ நம்ம என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் சினாரிஸ்லாம் கண்டுபிடிச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் guys. ஏன்னா இது இருக்கத்திலே ப்ரீமியம், இருக்கத்திலே ரொம்ப கிட்ட வச்சிருக்க டிபி. இதெல்லாம் அசால்ட்டா ஹிட் ஆகணும். பட் ஹிட் ஆகும் போது எவ்வளோ பெரிய டிபி இது, 3.5 RR. உங்களுக்கு அரௌண்ட் மார்க்கெட் எவ்வளோ வந்திருக்கும், அரௌண்ட் 3 hour வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன பண்றான், நியர்லி ஒரு 1.5 hours கன்சல்டேஷன் ஆகுது பாருங்க. 10:30 இருந்து ஒரு 11:45. ஓகே, 1.25 மணி நேரம் கன்சல்டேஷன் ஆகுது. ஸோ ஒரு பார்சல்ஸ் அங்கே புக் பண்ணிடுங்க. ஈவன் நீங்க நிச்சயமா வெயிட் பண்ணதான் தோணும், ஏன்னா இங்க ஃபெராலி கேப் இருக்கு, திருப்பி 30 கீழே போகணும்னு சொல்லிட்டு. பட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் எஃப்ஓஎம்சி டேக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறது நார்மல் தான். என்எஃப்பி டேக்கு முன்னாடி டர்ஸ்டே அந்த மாதிரி இருக்கிறப்போ, எஃப்ஓஎம்சி டே வெனஸ்டே முன்னாடி டியூஸ்டே மாதிரி இருக்கிறது நார்மல் தான். நம்ம வந்து பார்சல்ஸ் புக் பண்ணிட்டா நல்லதுன்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகும்போது ஒரு ஒரு பார்ஷியல், அட்லீஸ்ட் ஒரு 2 RR பார்சல் புக் பண்ணிட்டு மிச்சத்தை வந்து ஓட விடுங்க பி வரைக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த என்ட்ரி குட் என்ட்ரி. பட் 3.5 hour நம்ம வச்சுக்க தேவையில்ல. பார்ஷியல் தான் 2.5 hour, 2 hour, அவ்வளவுதான். வெனஸ்டே ட்ரேடே பண்ண மாட்டாங்க. எஃப்ஓஎம்சி வருதுனால நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். மேபி நீங்க பார்த்துருக்கலாம், நீங்க வந்து ஃபேரலி கேப் தொட்டு சூப்பரா போயெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா வெனஸ்டே எஃப்ஓஎம்சி நோ ட்ரேடிங் டே, அவ்வளவுதான். அதுக்கு மறுநாள் வந்து நல்லா இருக்கும், மார்க்கெட் சூப்பரா இருக்கும். அப்போ ட்ரேட் பண்ணுவேன். மொமெண்டம் கொடுத்துட்டு போயிடுவான்ல எந்த பக்கம் போறான்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஓஎம்சிஸ் மேட் த ஐ ஆஃப் த வீக். வீக்லி ரிவர்சலே நடக்கும். வெனஸ்டே வீக்லி ரிவர்சல் கூடிய அந்த வீக்லி ப்ரொஃபைலே நடக்கும். பெரிய ரிவர்சல் பண்ணி விட்டு போவானுங்க. ஓகே, பாருங்க மண்டேவோட ஹையை தூக்கிட்டானா. ஸோ எக்ஸ்ட்ரா கான்ஃபிடன்ஸ் போரா சொல்ல போறேன். வெனஸ்டே ஐ ஆஃப் த வீக், வெனஸ்டே வீக்லி ரிவர்சல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஆல்ரெடி வீக்லி ப்ரீவியஸ் வீக்லி பிஎஸ்எல்ஸ்லாம் எடுத்தாச்சு, சரிங்களா. இதில் பாருங்க, டாப் டு த 4 hour ஓவிய டேப். இதுல இருந்து 1 hour போகலாம். இதில் 2 o'clock எங்க இருக்கு, இதான் 2 o'clock. அங்க இருந்தா என்ட்ரி பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கான். 4 hour ஓவியில தொட்டுட்டு அங்கேருந்தே ஃபேராடி கேப் என்ட்ரி இருக்கு. தென் இங்க இருக்கு ஃபேராடி கேப் என்ட்ரி. அது ஒரு 1/2 point வந்து 1 point மிஸ் ஆனா ஓகே, அது ஒன்றும் தெரியாது. ஆஹா, 1.7 point மிஸ். ஓகே, மேபி இப்போ இந்த ஃபால்குள்ள நம்ம திருப்பி பிடிக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் டேப் ஆகல. 5 minute அதெல்லாம் போனால் பிரேக் அதெல்லாம் தொட்டுருக்க வாய்ப்பு உண்டு. பிரேக்கை தொட்டுனால நம்ம போயிருக்க மாட்டேன் என்ட்ரி. அந்த அளவுக்கு கரெக்டாக இப்போ இருக்கணும்னு யோசனை வந்திருக்காது. ஆமா, இப்போ பாருங்க, அதான் பிரேக்கர். மார்க்கெட் அங்கே பிரேக்கை டேப் பண்ணிருக்கு. இந்த எஃப்இஜிக்கு போகவே இல்லை. பட் ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் ஓகே கைஸ். 1.5 இந்த ஃபேராலி கேப் என்ட்ரு ஆகும்னா தெரியலையே.
மேபி இந்த என்ட்ரி நல்லா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஃபேரனுக்கு அப்படி என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஓகே 0.56 பாயிண்ட் தான். அது என்ன நான் சொல்றேன்னா, இப்போ இந்த என்ட்ரி பாருங்க, இந்த என்ட்ரியோட வேல்யூவேஷன் பாருங்க, 4299.500 இருக்கா. நான் வந்து என்ட்ரி பாயிண்ட் 4299.500 வைக்க மாட்டேன். 4298.500 ஒரு பாயிண்ட் கீழே இறக்கி வச்சுப்பேன். ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் பிஃபோராகவே என்ட்ரி வச்சுப்பேன். செல்லுனா பையனா ஒரு பாயிண்ட் பிஃபோராகவே மேலே ஏற்றி வச்சுப்பேன். எதுக்குன்னா நம்ம ட்ரேட் பண்றது ஃபாரெக்ஸ் அன்ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ். எப்படி பார்த்தாலும் இவங்களோட ஸ்பெட்ஸ் வந்து வேரியஸ் ஆக தான் போகுது. இப்போ நீ ஃபண்டிங் குரூப்ஸ் வச்சிருக்கீங்க, ஃபயர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா கூட அந்த எம்டிஃபைல இருக்க அதே ப்ரைஸஸ் வந்து இங்க சார்ட்ல கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ஏதோ கொஞ்சம் கிட்டத்தட்ட வரும்ன்றதுனால ஹோண்டா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் பார்க்க மாட்டேன் இன்ட்ராடேக்கு. பட் 2 பாயிண்ட் போட மாட்டேன், ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான். ஒரு பாயிண்ட் அதிகபட்சம் 1.5 பாயிண்ட். ஓகே, இங்க இருந்து எடுக்கலாம். இந்த ஃபேராலி கேப்ல யோசனையா இருக்கு ஆக்சுவலி, நீங்க எடுத்தா இங்க போயிடுமான்னு. அப்புறமா எதுக்கு ப்ரோ இதை ட்ரை பண்றீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிட்டான் திருப்பி. பாடி க்ளோஸ் வச்சு எம்எஸ்எஸ் வச்சிருக்கானா, சரி திருப்பி மேல போவான்னு ஒரு நம்பிக்கை தான். போச்சுன்னா எஸ்எல் தான். ஓகே, இதுல இருந்து நம்ம டார்கெட் வச்சுட்டு வர மறந்துட்டோம். ஃபுல் டார்கெட் வந்து மார்க்கெட் போகுமா இல்லையா நமக்கு தெரியாது, இவ்வளோ பெரிய ஃபாலோ. இதை வச்சுக்கலாமா? ஏன்னா இங்க வந்து நிறைய லிக்விடிட்டி இருக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல. ஸோ அதை வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். அது வரைக்கும்னா எவ்வளோ வருது? 4 RR. சூப்பர், போதும், தாராளமா போதும். அதுக்கப்புறம் நீங்க ஹோல்ட் பண்றது ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. இன்ட்ராடேல இருந்து நீங்க டே ட்ரேடிங் மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹேண்டில் பண்ணுங்க. அந்த ஹேண்டில் பண்றதுக்கு தான் பார்சல் எடுத்துருங்கன்ற. பார்சல் எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணுங்க. 4 RR இது வந்து அரௌண்ட் ஒரு 7.6, ஒரு 8 RR ட்ரேடு. அது ஒரு 50%ல பார்சல் எடுத்துருங்களேன். இப்போ நீங்க நிச்சயமா எங்க லைவ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இது எப்போ தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். 3:45னா லண்டன்ல இருந்தாலும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப இந்தியா டைம்ல மதியானத்துல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஓட்டிருக்கு மார்க்கெட். நியூயார்க் என்ன பண்ணிருக்கான்? நியூயார்க் தான் ஒன்றும் பண்ணல. அவன் கொஞ்சம் ஃபாலோ ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். 12 மணி எங்க முடியுது? 12 மணி முடியும் போது இங்க வந்துட்டா கைஸ். நீங்க தாராளமா மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே வாட்ச் பண்ணிக்கிட்டே நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கலாம். நான் மிட் நைட் நினைச்சேன். ஓகே, அரௌண்ட் உங்க டிபி ஹிட் ஆகும்போது 12:30 தான். சூப்பர் சூப்பர் ஹோல்டிங் இது. ஒன் டே ஃபுல்லா ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம எக்ஸிட் ஆகாம ஹோல்டிங் பண்றதுன்னா, உங்களுக்கு இங்க ஃபேரலி கேப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருக்கும். நீங்க ஒரு 1 hour போங்க, 4 hours போங்க, அந்த ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். அதனால நீங்க எக்ஸிட் ஆக மாட்டீங்க. மேபி உங்க நியூயார்க்ல கூட திருப்பி என்ட்ரி கூட கிடைச்சிருக்கலாம். இது வரைக்கும் பாருங்க பண்ணிருக்கானா. ஓகே, அப்போ இது நம்மளோட ரீஎன்ட்ரி. இது இந்த இடத்துல இதோ பாருங்க. இல்லை போயிட்டு ஒரு 5 minute இல்லை 50 ஏதாவது கிடைக்குதோ பார்ப்போம். பார்த்தீங்களா, அது ரீஎன்ட்ரி. நம்ம தைரியமா ஹோல்ட் பண்ணோம். எதுக்கு சொல்றேன்னா, இது ஃபுல்லா ஈக்குவல் லோ எடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் சஸ்டைனே ஆகாது. இங்கே எதுவும் பீரியட் எல்லாம் கிடையாது. மார்க்கெட் வர ப்ரீவியஸ் வீக் ஐயா எடுத்தாச்சு. ம் இது ரீஎன்ட்ரி கைஸ். இங்க இருந்து அவன் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஐயோ, நான் திருப்பி போயிட்டு அந்த ஃபேரடி அப்போ தொட்டுருக்கான். பட் அவன் வந்து க்ளோஸ் வச்ச உடனே போட்டுருவேன். சூப்பர், இது ஒரு என்ட்ரி. ஸோ நிச்சயமா நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நான் நீங்க வெளியே வந்துட்டேன் அப்படின்னா கூட இங்க ரீஎன்ட்ரி வந்திருக்கும். அப்ப நீங்க இங்க வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தா 4 hour மேக் பண்ணிருப்பீங்க. திருப்பி வந்து இங்க ஒரு என்ட்ரி தான் ஏதோ ஒரு 3 hour மேக் பண்ணிருப்பீங்க. அப்படி பார்த்தா 7 hour நீங்க மேக் பண்ணிருப்பீங்க திருப்பியும். குட் டே. ஆமா, மவுண்டன் டே. இதுதான் எஃப்எம்சிக்கு மறுநாள் ட்ரேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் கம்பைன் ஆகி இருக்கும் போது சொல்றேன். சும்மா இருக்கும் போதெல்லாம் அது சரியா புரியாது. ஹையர் டைம் ஃப்ரேம் கம்பைன்டு வித் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் செம்ம சூப்பரா போகும் மார்க்கெட். என்ன முடிச்சாச்சு இதான் என்ட்ரிஸ். நெக்ஸ்ட் டே கிரேட் ஃபால். டே தான் போய் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் டே லோ எடுத்தாச்சா, நெக்ஸ்ட் இது ஒரு டார்கெட் ஆப்போம். ஓகே ரைட், சாரி. ஃபர்ஸ்ட் தான் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தப்பா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. ஃப்ரைடே நோ என்ட்ரி கைஸ். ஃப்ரைடே பேங்க் ஹாலிடே. என்னதான் வந்து மார்க்கெட் நல்லா இருந்தாலும் பேங்க் ஹாலிடேனா ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா, ஒரு 10 பேங்க் ஹாலிடே நீங்க பாக்குறீங்கன்னா 2 பேங்க் ஹாலிடே வந்து உங்களுக்கு தூண்டும். சமயா போயிருக்கு நம்ம போய் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்காக மிச்சதெல்லாம் உட்காருவீங்க. ப்ராபபிலிட்டி எஸ்எல் தான். ஓகேங்களா, வின்னிங் கம்மி தான். ஸோ பேங்க் ஹாலிடேனா நம்மளுக்கும் ஹாலிடே. அதுவும் பேங்க் ஹாலிடே வந்து இந்த மண்டே ஃப்ரைடேலாம் வந்ததுன்னா அது ஒரு லாங் வீக்கெண்ட். நம்ம நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே போயிட்டு வரலாம். அவ்வளோதான். சரி,
உங்களோட என்ட்ரி மாடல் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஒரு பிடிஆர்ஐவை டேப் பண்ணிருக்கும். ஓகே, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றதை சொல்லிடுறேன். டே டைம் ஃப்ரேம் வீக்லி மந்த்லி பார்ப்பேன். அது வந்து பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்க போறது கிடையாது. டெய்லி இன்டர்டே அனலைசிஸ்க்கு வந்து டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. டே டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து இந்த மாதிரி எதனா ஸ்வீப் கொடுத்துருக்கானா, இல்ல ஐஆர்எல் எதனா தொட்டிருக்கானா, அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு பிடிஆரை தொட்டுட்டு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கானா, அது எக்ஸ்பான்ஷன் வீக். இப்போ கம்மிங் வீக்லாம் சூப்பரா இருக்கும், இன்னும் டார்கெட் போய் ரீச் ஆகல. சரிங்களா? அது எக்ஸ்பான்ஷன் போயிட்டு இருக்கு. இல்ல மார்க்கெட் இப்பதான் போய் டார்கெட்டை ரீச் பண்ணியிருக்கான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 நாளாவது கன்சல்டேஷன் ஆகிட்டு தான் மார்க்கெட் அங்க வந்து இறக்கும். சரிங்களா? அது ரொம்ப நார்மல். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்படி எதுவும் ஃபேராலி கேப்லாம் இல்லைன்னா இஆர்எல் ஸ்வீப் பண்ணியிருப்போம், அதான் சிஆர்டி மாடல். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதான் இருக்கும் மேக்சிமம் மார்க்கெட்ல. ஒன்று அவன் ஐஆர்எல் இஆர்எல்ல இருப்பான், அப்படி இல்லைன்னா டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருப்பான். ஓகேங்களா? டார்கெட்ல ஃபினிஷ் பண்ணாலோ, அதாவது ஐஆர்எல்ல இருந்தாலோ இஆர்எல்ல இருந்தாலோ மார்க்கெட் கொஞ்சம் அங்க நின்று ஏஎம்டி போட்டுட்டு தான் கிளம்பும். இதை புரிஞ்சுக்கோங்க. தென் 4 hour வருவீங்கல்ல, உங்களுக்கு டேல வந்து எங்க போக போகுதுன்னு புரிஞ்சிச்சுன்னா 4 hour வருவீங்க. செல்லா இருந்தா லோவர் ஐ லோவர் லோ ஸ்ட்ரக்சர் அங்க ஃபார்ம் ஆகுதா, பையா இருந்தா ஹையர் ஐ ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் அங்க ஃபார்ம் ஆகுதா, எம்எஸ்எஸ் ஃபார்ம் ஆகுதா. முக்கியமாக நீங்க செல் பாக்குறீங்கன்னா உங்க பிஎஸ்எல் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகியிருக்கணும். இப்ப இங்க கலெக்ட் ஆயிருக்குல்ல, என்ன கலெக்ட் ஆகிருக்கணும் தெளிவா. பை பாக்குறீங்கன்னா எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகிருக்கணும். இப்ப இங்க கலெக்ட் ஆகிட்டு போயிருக்குல்ல நல்லா மேல, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்க எந்த சைடு டைரக்ஷன் நீங்க டார்கெட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனான லிக்விடிட்டி உங்களுக்கு கலெக்ட் ஆனா மட்டும்தான் நீங்க டார்கெட் பண்ண டைரக்ஷனுக்கு மார்க்கெட் போகும் வித்தவுட் எஸ்எல். இதை 4 hour 1 hour ரெண்டுத்துலயும் பாருங்க. எதனா ஒன்னுத்துல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா கூட போதும். எல்லாத்துலயும் அது கம்மியான ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹை ப்ராபிலிட்டி என்ட்ரி. இப்போ எங்க 4 hourலயே ஃபெராலி கேப் அண்ட் ஓபி, தென் 1 hourலயே அது பெரிய எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஃபெராலி கேப். இப்போ இது மாதிரிலாம் கம்மியான ஆயிடுச்சுன்னா ஓகே சூப்பர். இதே பாருங்க, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இது ரீடிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்க 4 hour 1 hourல மார்க் பண்ற பிடிஆர்எஸ்ல இருந்து கில் ஜோன் டைமிங்ல மட்டும் 15 or 5 minutes எக்ஸிகியூஷன் பண்ண போறீங்க. அந்த எக்ஸிகியூஷன் பண்ணும்போதும் சொல்றேன், அந்த டைம் ஃப்ரேம்ல ஷுவரா நீங்க எஸ்எஸ்எல் தான் டார்கெட் பண்ணீங்கன்னா பிஎஸ்எல் கலெக்ட் ஆயிருக்கணும். பிஎஸ்எல் டார்கெட் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆயிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணா தாராளமா நல்லா ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம். இதுல ஒரு சில என்ட்ரிஸ் வந்து நான் எம்எஸ்எஸ்ஏ இல்லாம ஜஸ்ட் வெறும் எஃப்யூஜிஸ் மட்டும் வச்சு எடுப்பேன். அது எப்படின்னா ஷார்ட்டா நம்மளுக்கு தெரியும் இந்த சைட் தான் மார்க்கெட் லிக்விடிட்டி போய் அடிக்க போகுதுன்னு கன்ஃபார்மா தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேம் புரிஞ்சிடும். அப்போ லோ டைம் ஃப்ரேம்ல நீங்க தைரியமா எடுக்கணும். இப்போ இந்த என்ட்ரி எடுத்துக்கோங்க, ஃபெராலி கேப் அண்ட் டேப் ஆயிருக்கு மார்க்கெட். அது பெரிய செல் ட்ரெண்ட் தான் இருக்கு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்க பாருங்க, பிஎஸ்எல்ஸ்லாம் இங்க போய் கரெக்ட் ஆயிட்டானா, நான் என்ன பண்றேன், எம்எஸ்எஸ் இந்த லோ வந்து மேக் ஆகணும் அப்புறம் போய் தொடணும் எல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இந்த ஈக்குவல் லோ காலியாக தான் ஆக போகுது. ஹையர் டைம் ஃப்ரேம் 1 hourலயே நான் பார்த்துட்டு வந்துட்டு 5 minute பத்தி நான் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நான் மேலே மார்க்கெட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது பிரீமியம்ல இருக்கக்கூடிய பை எஃப்இஜி ஒர்க் அவுட் ஆகப்படுறது கிடையாது. பைக்கு ஆல்ரெடி வந்து அங்க இருக்கக்கூடிய 1 hour ஃபேராலி கேப் வேற தொட்டு இருக்கு. 5 minute பெருசா 1 hour பெருசா, ஹையர் டைம் ஃப்ரேம் தான் முக்கியம். இவன் பிரீமியம்ல இருக்கான், ஃபர்ஸ்ட் ரீசன் அவன் பை ஆக மாட்டான்றதுக்கு. ரெண்டாவது ரீசன், அதை இன்வாலிடேஷன் பண்ணியாச்சு. அந்த பை ஃபெராலி கேப் தாண்டி செல் கலர் பாடி க்ளோஸ் கேண்டில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி அடிச்சிடணும். ஓகேங்களா? எம்எஸ்எஸ் பிளஸ் என்ட்ரி தான் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. இவ்வளவுதான். பிஎஸ்எஸ் கரெக்ட் ஆயிடுச்சு, எஸ்எஸ்எல் போக போகுது. எனக்கு இங்க ஒரு பிரீமியம் ஐஎஃப்இஜி இருக்கு, அங்க இருந்து மார்க்கெட் பை ஆக போறது கிடையாது, செல்லு தான் நான் எடுக்க போறேன். தட்ஸ் இட். இந்த மாதிரி பார்த்து என்ட்ரி ஆயிக்கோங்க கைஸ். ரொம்ப சிம்பிள். வாரத்துக்கு 2 2 2 hour எய்ம் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு அதெல்லாம் அசால்ட்டா கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைக்கும். 2 2 2 hourனா 4 hour. ஈவன் இப்ப நீங்க ஒரு சிஎஃப்டி எடுத்துக்கோங்களேன், ஒரு 100K அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா 500 1/2% ரிஸ்க் எடுத்துக்கீங்கன்னா கூட வச்சுக்கலாம். 1% கூட இல்ல, 1/2% வச்சுக்கலாம். $500. ஒரு ட்ரேடுக்கு 2 hourனா 1000, 2 ட்ரேட்னா 2000 பெர் வீக் போதும். 2000 பெர் வீக் தாராளமா போதும். மந்த்லியே வந்து 3 to 4% தான் மேக் பண்ண சொல்றேன். இது வீக்லி 2% உங்களுக்கு ஈஸியா வந்துருது இல்ல. 1/2% ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதை மேக் பண்ணுங்க. இதுவே நீங்க ஜிசி பண்றீங்க, ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் பண்றீங்கன்னா இதே ஃபாலோ பண்ணுங்க. அக்கௌண்ட்ல வந்து ஒரு 2 hour வாரத்துல 2 ட்ரேடு $1000 வந்துடும். 50K அக்கௌண்ட்டுக்கு $250 ரிஸ்க் வச்சீங்கன்னா, ஸோ 4 வாரத்துக்கு 4000. அதே ஆவரேஜ் முன்னாடி ஒரு 3000 வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது மேல வேணா அக்கௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 3 அக்கௌண்ட் போகும்போது 6K 9K வருது இல்ல. சொல்றது ஈஸியா தானே ப்ரோ இருக்கும். நீங்க சொல்றதுல கேட்க நல்லா இருக்கு, நான் பண்ணணுமே. சரி, அதுதான் வந்து நீங்க உங்களோட லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண உடனே ஜேர்னல் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேர்னல் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க டீப்பா. ஸோ உங்களுக்கு தாராளமா அது வந்துடும், நிச்சயமா வந்துடும். சரிங்களா? அது பண்ண மட்டும் தான் வரும். டெய்லி லைவ் மட்டும் போய் நீங்க நல்லா ஆக்டிவா பண்ணிட்டு வந்தா மட்டும் பத்தாது. அந்த லைவை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஜேர்னல் பேக் டெஸ்ட் என்ன தெரியுமா? இப்போ பேக் டெஸ்டிங் பண்றீங்கல்ல, அதை ஜஸ்ட் நீங்க வந்து அப்படியே நல்லா பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் செட் ஆகுது, எஸ்எம்பி வந்து நான் ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு ஃபேராலி கேப் வருது, பிரேக்கர் வருது, அது மாதிரிலாம் பாயிண்ட்ஸ்லாம் சென்டர் வீக்கெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வைப்பீங்கல்ல.
அந்த நோட் பண்ணி வைக்கிறத ஒரு ஜேர்னலாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதான் என் செட்டப்னு சொல்லிட்டு இது ஏ பிளஸ் இது ஏ மைனஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏ பிளஸ் ஏ மைனஸ்லாம் சொல்ல வரல. இந்த மாதிரி செட்டப் இருந்தால் எனக்கு அதிகமாக ப்ராஃபிட்ஸ் மேக் ஆகுது. நான் இந்த பேக் டெஸ்ட்ல எடுத்திருக்கேன், அதை நான் ஜேர்னலாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதான் என் டேட்டா அப்படின்றது நீங்கள் தனியாக எடுத்து வைக்கணும். புரியுதுங்களா? ஏ பிளஸ் பி மைனஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியோ செட்டப்போ வந்து டெய்லியும் ஒர்க் அவுட் ஆகாது. மாறி மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகாது. பேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறவும் செய்யும். நீங்க என்ன பண்ணணும், அதை பேக் டெஸ்ட் பண்ணும்போதே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எது வருதுன்றத பார்த்துக்கிட்டு நீங்க ஜேர்னல் எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த லைவ் எக்ஸிகியூஷன்ஸ்ல தைரியமா ஹோல்ட் பண்ணுவீங்க. கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நேஸ்டாக்ல நான் எஸ்எம்டி தான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா எஸ்எம்டி இல்லாமல் நிறைய ட்ரேட்ஸ் நல்லாவே போயிருக்கு, எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, நான் தப்பு பண்ணிடுறேன். ஸோ எனக்கு எஸ்எம்டி வந்து எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம்ல இருக்கணும். நான் 1 மினிட் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், 1 மினிட் எனக்கு எஸ்எம்டி இருக்கணும். அப்பதான் ட்ரேட் எடுப்பேன். மேக்ஸிமம் வந்து ஏஎம்டி பார்ப்பேன். ஸோ இது எனக்கு செட் ஆகுது, நான் அதை மட்டுமே ஃபாலோ பண்றேன். என்னோட கோல் என்னன்னா வார்த்தை 2 ட்ரேட் இருந்தால் போதும், டெய்லி ட்ரேட் வேணும்னு ஆசை கிடையாது. இதெல்லாமே என்னோட ஜேர்னல்ல இருந்து நான் பார்த்ததுனால தான் தைரியமா பேசுறேன், டேட்டா எடுத்ததுனால தான் பேசுறேன். ஓகே, ஸோ டேட்டா எடுங்க, காசு கொடுத்து வாங்குங்க, கொஞ்சம் செலவு பண்ணுங்க, ட்ரேட்ஸ் இல்லாமல் செலவு பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பே அவுட் எடுக்க வரைக்கும் நீங்க வந்து ஓன் ஜேர்னல் பண்ணீங்கன்னா கூட ஓகே, நோஷன்ல பண்ணிக்கோங்க ஃப்ரீயா. அதுக்கு அடுத்தது ட்ரேட்ஸ் எல்லாம் வாங்கிடுங்க. அந்த டேஷ்போர்ட் தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆறாவதுல அது ரொம்ப அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஆவரேஜா எவ்வளவு லாஸ் பண்றீங்க, ஆவரேஜா எவ்வளவு வின் பண்றீங்க, எவ்வளோ நியூயார்க்ல வருது, எவ்வளவு லண்டன்ல எதனா லாஸ் ஆகுதா, எந்த செஷன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கு, இதெல்லாமே அது சொல்லும் நம்மள விட கரெக்டா. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ். See you all next week.